வசுதேவசுதம் தேவம் கம்சஜானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. சதாசிவசமாரம்பம் சங்கராச்சாரியமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணில் அகுதும் கழுமல நகர் பெண்ணில் நல்லாளும் பிறந்தடி. எல்லாம் வல்ல அங்கே ஏற்கனியுடனான செந்தமிழ்ச்சொக்கன் திருவள்ளுவர் கருணையினால் இந்த பரந்த பாரத தேசம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற முனிவர்கள் ரிஷிமார்கள் நமக்கு பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை அருள் செய்திருக்கிறார்கள். இன்றைய தினம் வரலட்சுமி விரதம். இன்றைய வாழ்க்கை பொருளாதாரத்தை சார்ந்துதான் இருக்கிறது. சன்னியாசிகள் கூட 2-3 பேங்க் அக்கௌண்ட் வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு கும்பாபிஷேகம் போன்ற பெரிய நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு சன்னியாசிகளுக்கு பணம் தேவைப்படுகிறது. இன்றைய தினம் யார் யாரால முடியுமோ அவர்கள்தான் பெருமாள் கோயிலுக்கு போய் தயாராக செய்யணும். இல்லை சிவன் கோயிலில் சிவனுக்கு பின்னாடி மகாலட்சுமி ஜேஷ்டாதேவி 2 சிலைகள் இருக்கும். சில இடத்துல மகாலட்சுமி சரஸ்வதி ஜேஷ்டாதேவி 3 சிலைகள் இருக்கும். போய் ஒரு வழக்கு போகணும். திருச்சியில் மகாலட்சுமிக்குன்னு தனியாக கோயில் மன்னார்புரத்தில் இருக்குது. மன்னார்புரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மன்னார்புரம் 4 ரோட்லேருந்து டுவர்ஸ் ரயில்வே காலனிக்கு போகிற வழியில் வலதுகை பக்கத்தில் யார் யாரால் முடியுமோ அவள்லாம் மகாலட்சுமி கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணி வரும். முதல்ல கணவன் மனைவி இருவரும் இருவருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்குது அப்படின்னு நமக்கு நிறைய இடத்துல இறைவன் காட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் நாச்சியார் கோயில் போனீங்கன்னா வஞ்சுரவல்லி தாயார் அந்த அம்மா காயில் அந்த அம்மாவனுடைய இடுப்பில் தான் சாவி கொடுத்துருக்கும். முதல் மரியாதை அந்த அம்மாவுக்கு தான், அதுக்கப்புறம் தான் பெருமாள். அதே மாதிரி மதுரையில் சித்ரா மாதத்துலேருந்து ஆவணி மாதம் வரைக்கும் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி 5 மாதம் மீனாட்சி ஆட்சி. செங்கோல் மீனாட்சி கிட்ட இருக்கும். அதாவது பட்டாபிஷேகம், அதுக்கப்புறம் திக்விஜயம், அதுக்கப்புறம் கல்யாணம். அதெல்லாம் சித்திரையில். அது ஆக்சுவலாக பங்குனியில் இருந்தது. ஒரு ராஜா இந்த அழகர் ஆற்றுல இறங்கிறது, இது 2 ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதை கொண்டு வந்து சித்திரையில் வச்சுட்டாங்க. ஆனால் சேத்திர புராணம் பிரகாரம் அது பங்குனியில் தான் இருந்திருக்கு. நமக்கு அது பிரச்சனை கிடையாது. நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மூலம் சிவன் பட்டாபிஷேகம். ஆவணியிலேருந்து சித்திரை வரைக்கும் அந்த செங்கோல் சிவன்கிட்ட இருக்கு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நடக்க சாத்தியமில்லாத விஷயங்கள் இதெல்லாம் என்னென்ன இருக்கோ இந்த ஆவணி மூலம் என்று சுமத்பநாத பெருமாளுக்கு செங்கோல் வந்ததற்கு
நீங்கள் போய் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில், அடுத்தவர்களை சிரமப்படுத்தாத பட்சத்தில் நிச்சயமாக நடக்கும். ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வு. ஆவணி மூலம் வீட்டுக்கு மண் சுமத்தல், பட்டாபிஷேகம். அதை ஒட்டி உங்களுக்கு கருங்குருவி மோட்சம், நிறைய நிலைகள் மதுரையில் நடக்கும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, மதுரைக்கு போகணும்னு நினைப்போம். இப்போ போகலாம், கொஞ்சம் தள்ளி போகலாம், அப்புறம் லீவ் வந்தால் போகலாம். அப்படி நம்மளுடைய இதர முக்கியத்துவத்தில் இந்த மதுரையை விட்டுருந்தோம். சார், ஆடி மாதம் பிறந்த உடனே திருவள்ளரைக்கும் தில்லை சாந்தம் போயிட்டு வந்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, திருவள்ளரையிலையும் தில்லை சாந்தத்துலேயும் இருக்கிற பெருமாள் கோயிலில் 2 கதவு, தட்சிணாயன கதவு ஒன்று, உத்தராயண கதவு. இந்த ஆடி பிறந்த உடனே போயிட்டு வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கப்புறம் நமக்கு பண்டிகைகள், அதுக்கப்புறம் நமக்கு வேறு செலவுகள், இதெல்லாம் வந்தால் மறந்து போகும். மார்கழி மாதத்தில் போய் முட்டிப்போம். மார்கழி மாதத்தில் இப்போ கடைசியில் ஒரு மார்கழி 29 தேதினா ஒரு 26, 27 தேதியில் வைகுண்ட ஏகாதசி வரும். அன்றைக்கி தான் ஞாபகம் வரும். இந்த வைகுண்ட ஏகாதசின்னு ஸ்ரீரங்கத்துக்கு போகிறதுக்கு தான் நம்ம பார்ப்போம். அப்போ என்ன ஆகும், அதில் 2 நாள் போயிடும். அப்புறம் 29ஆம் தேதி நாம் போனால் அவர் சொல்லுவார், சார் புண்ணிய காலம் முன்னாடி வந்துடுச்சு சார், அதனால் நாங்கள் தட்சிணாயன கதவை மூடி உத்தராயணத்தை திறந்துட்டோம் சார். அதனால் எப்போவுமே ஆடி மாதம் பிறந்த உடனே தட்சிணாயன கதவுக்கு போய் வழியாக போய் சுவாமி தரிசனம் பண்ணி, தை பிறந்த உடனே தை மாதம் 5ஆம் நாள் லீவ் வரும். இந்த கரிநாள் இதெல்லாம் பார்க்காம எப்போ சௌகரியமோ அப்போ அந்த தை மாதம் ஒரு 10 தேதிக்குள்ளார உத்தராயண கதவு வழியாக திருவள்ளரையிலையும் தில்லைச்சானத்துலேயும் போய் தரிசனம் பண்ணணும். அந்த தில்லைச்சானத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுடைய அப்பப்படத்தானுடைய அபிமானம் மூர்த்தி. அதுக்கு தமிழ் லட்சுமி நரசிம்மர் சன்னதி இருக்குது, அபவிடப்படுத்து. ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். சும்மா நான் திருப்பதிக்கு போனேன், குடியப்பன் கோயில் போனேன், சக்கரபாணி கோயில் போனேன், சாரங்கபாணி கோயில் போனேன், பட்டர் முதுகு தான் தெரிஞ்சது, பெருமாளே தெரியல. நீங்கள் இங்கே பெருமாளும் நீங்களும் மட்டும்தான். இந்த திருவோணம் அந்த மாதிரி ஏதோ ஒரு சில நாட்களில் கொஞ்சம் கூட்டம் இருக்கும். பட்டு பெருமாள் அவ்வளோ அழகாக. நேற்றுக்கும் தானே தான் நான் வானமுட்டி பெருமாள் ஒரு ஸ்டேட்டஸ் கூட போட்டுருந்தேன். வானமுத்தி பெருமாள் கோயிலுக்கெலாம் போய் பார்த்தோன்னா ஆஜானுபாவம் இருப்பார் பெருமாள். நாம் பண்ணுற தப்பே இந்த கூட்டமான கோயிலுக்கு போய் இடித்து முடிச்சுட்டு 100 ரூபா கொடுத்து 200 ரூபா கொடுத்து பட்டருக்கு காசு கொடுத்து முன்னாடி போய் நின்று பின்னாடி போய் அதெல்லாம் வேண்டாம். எவ்வளவோ பெருமாள் போயிட்டு சார், ஆதனூர்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. கும்பகோணத்துக்கும் சுவாமி மலைக்கும் திருவையாருக்கும் நடுவில் படி அளக்கும் பெருமாள். போனால் உங்களுக்கு படி அளந்துருவான். படியோடு இருக்கான், படியை தலைமாட்டில் வச்சுன்னு இருக்கான், படியோடு அளந்துருவான். அந்த வைகுண்டத்தில் இருக்கிற மாதிரியே 2 தூணு, அதுக்கு அது மாதிரியே ஒரு விரஜா நதி மாதிரி ஒரு சின்ன பாதை எல்லாம் இருக்குது. அதனூர் தான் நம்ம போகிறது. நம்ம பஸ்ஸு கோயில் வாசல் வரைக்கும் போகுமா சார்? பஸ்ஸு கூட்டம் இருக்குமா? கோயிலில் கூட்டம் இருக்குமா சார்? கோயில் திறந்துருக்குமா சார்? பல கேள்விகள் கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் வீணடித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாள் நல்ல நாள். மகாலட்சுமி தாயார் நமக்கு எல்லா விதமான கிருபையையும் கொடுக்கணும். திருச்சியில் கொஞ்சம் வேறு எங்கேயா போகலாம் அப்படிங்கிற மாதிரி அபிப்பிராயம் இருக்கிறவர்கள் உசிரிக்கு பக்கத்தில் வெள்ளனூர்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அங்கே மகாலட்சுமி தாயாருடைய நெஞ்சில் லிங்கம் இருக்கும். அதே மாதிரி மாயவரம்
இதுலேருந்து வைத்தீஸ்வரம் கோயில் போகிற வழியில் திருநின்றவூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே மகாலட்சுமி ரொம்ப விசேஷம். இப்போ சமீபத்தில் தர்மயாதீனம் குருமகாசனி 27வது குருமகாசனி தான் வந்ததற்கு பிறகு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கு. அதனால் யார் யாரால் முடியுமோ அவர்கள்லாம் போய் சுவாமி தரிசனம் பண்ணி எல்லாம் வல்ல மகாலட்சுமி தாயாருடைய கிருபைக்கு பாத்திரமாக கேட்டுக்கொள்கிறோம். யார் யாரால் முடியுமோ அவள்லாம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆவணி 3 தந்து இல்லைன்னா அதற்கு பிறகு சொக்கநாதரை தரிசித்து உங்களுடைய மனோபீஷ்டங்களை பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமாக கேட்டுக்கொள்கிறேன். ஓம் ஆஷாதன்யாதேஷாந்திராயதன்ய கிருபணேயா வதஸ்யோ வத்ரன்ன விதே அகிம் சுதேவதன்யாதஸ்யாஹ பவுதன்ய பிராணே ததஸ்யு அகம் சுதேவதன்யாத்ராயதன்ய கிருபணேயா வதஸ்யாஹ பாலாரூபே தன்யோதபிஷே தன்யம் பிரவே பகரம் தபிதே வதஸ்யாஹ சவித்ரா வதஸ்யோ சகம் பகே வதஸ்யாந்திராயதன்ய கிருபணேயா ஆஷாரூபே தன்யாதேஷான். ஹரி ஓம் சுக்லாம்பரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தயைத்து சர்வகுணோசாந்தியே ஓம் 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 மக ஓம் ஜன ஓம் தஜ ஓம் தத்துவத்துரண்யம் ஓ தேவஸ்ய திமி தியோ யனः பிரஜோத்யாத் ஜோதிரதः அமிர்தம் भूर्भुवः नमो वाता समस्त दोषराशि परमेश्वरप्यजं दुबे शोभने मुकुते अद्य ब्रह्मणादिदेवराते चेद्वरा कल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टादिबलिमे जम्बूदिवे भारतपक्षे भारतखण्डे मेदोः दक्षिणे पाते दण्डकारिण्ये सगाप्ते अस्मिन्नोत्तमने अवगारि स्वान्तमानिन प्रभाति शशि संवत्सराणां मध्ये परावरवर्षे दक्षिणायने कृष्णऋतौ सिंहमासे शुक्लपक्षे नवम्यां शुभतिथौ अनुराधा नक्षत्रयुक्तायां शुक्रवारयुक्तायां शुभनक्षत्र शुभयोगशुभकर्ण हेमग्न विशेषण वशिष्ठायां मत्स्यां महालक्ष्मी पूजां महासंकल्प क्रियतां श्रीवत्सगोत्रोद्भवल्गुणी नक्षत्र सिंहरासौ जातस्य स्वामीनाथ सर्वमन् उत्तरफल्गुणी नक्षत्र कन्यारासौ जातस्य सुब्रह्मण्यं नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र विजयरासौ जातस्य चित्रा नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र विजयरासौ जातस्य हिंदू सुब्रह्मण्यं नामधेयस्य शविष्ठा नक्षत्र मकररासौ जातस्य राजशेखरं नामधेयस्य पुनरोसु नक्षत्र मिथुनरासौ जातस्य भोगिरमणि नामधेयस्य द्वितीया नक्षत्र ऋषभरासौ जातस्य पौर्णराज नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र विजयरासौ जातस्य मणिवेला नामधेयस्य तस्य यजमानशोधन्यत्रायधन्य कृपणे यावदस्यो वदन् आभिषन्दनाप्रेवदस्यान्द्रायधन्य कृपणे यो वदस्याः संवत्सगिरे अकारा उपाप्रदन्यादस्यां हरि ओम्.